அடுத்தது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியான்னா என்ன காரணத்தினால வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஹார்மோன் கம்மியா இருக்குன்னு வச்சுங்களேன், FSH LH லெவல் லெஸ் தென் 1 இருந்தது, லோ டெஸ்டோஸ்டிரோன் இல்ல நார்மல் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் இருந்தது அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, ஹைப்போகோனடோட்ராபிக் ஹைப்போகோனடிசம் பேரு, அது 2% காணப்படுது. அப்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் ஒரு 8 to 10 வீக்ஸ் கொடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது இப்போ FSH லெவல் LH லெவல் ஸ்கேன்ல ரெண்டு பக்கமும் டெஸ்டிஸ் ஸ்மாலா இருக்கு, சுருங்கி போச்சு, அதோட ஃபங்க்ஷனை லூஸ் பண்ணுது அப்படின்னா அது பிரைமரி டெஸ்டிகுலர் ஃபெயிலியர். நம்ம புத்திசாலித்தனமா மைக்ரோ டீசே பண்ணி இருக்கிற விந்தணுக்களை எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த மைக்ரோ டீசே பண்ணியும் கிடைக்கலன்னா நீங்க டோனர் ஸ்பெர்ம் போகணும். இந்த ஒரு கண்டிஷன் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். மூணாவது இப்போ நார்மலா LH FSH லெவல் இருக்கும், எசோஸ்பெர்மியா இருக்கும். அப்போ என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று அப்ஸ்ட்ரக்ஷன்ல ரூல் அவுட் பண்ணணும், அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா டெஸ்டிகுலர் பயாப்சி பண்ணி விந்தணுக்கள் உருவாகும் மெச்சுரேஷன் அரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா செட்டோலி செல் ஒல்லி சென்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, அந்த கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ட் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹார்மோன் லெவலை வச்சு ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டை வச்சு உங்கள் விந்தணுக்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் கிடைக்கிறதுங்கிறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை வகைப்படுத்திக்கலாம்.